அவங்களுக்கு? அதாவது வட மாநிலத்துக்காரர்கள் வந்து ஒரு வருடத்துக்குள்ளே வந்து இங்கே வந்து தமிழ் படித்து தெரிந்து கொள்ள வேண்டும். தமிழ் கலாச்சாரம் தெரிஞ்சுக்கணும், தமிழர்களுடைய கலாச்சாரம் தெரிஞ்சுக்கணும். இது வந்து நம்ம வந்து ஒரு அப்போ இப்போ வந்து நீங்கள் யூபிஎஸ்சி இருக்குது பார்த்தீங்களா, யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் அப்படிங்கிறது வந்து அது வந்து நேஷனல் வைடு டிசைன் பண்ணப்பட்ட ஒரு அப்பாயின்மெண்ட்ஸு. அந்த அப்பாயின்மெண்ட்ஸில் வந்து இந்த ஸ்டேட்டுக்காரர் இந்த ஸ்டேட்டுக்கு போகலாம், இந்தியாவில் இருக்கிற எந்த ஸ்டேட்டுக்கு வேணாலும் யார் வேணாலும் போகலாம். இவங்கெல்லாம் சேர்ந்து அவங்க வந்து அவங்க தான் வந்து ஐஏஎஸ் ஐபிஎஸ் தான் வந்து 1.5 வருடம் வந்து ஹையஸ்ட் ஆர்டரில் ட்ரைனிங் கொடுக்குறாங்க. இந்திய நாடு, இந்தியா என் தாய்நாடு, இந்தியர் யாவரும் என் உடன் பிறந்தோர் என்னங்க, அப்படி தான் அவங்களுக்கும் பயிற்றுவிக்கப்படுகிறது. ஆனால் அவங்க வந்து போகிற ஸ்டேட்டில் லாங்குவேஜ் ப்ராப்ளம், அவங்க சீக்கிரமாக அவங்க லாங்குவேஜ் கற்றுக்காதனாலையும், இங்கே இருக்கிற கல்ச்சரை வந்து அவங்க ஸ்டடி பண்ணாமல் இருக்கிற குறைபாடுகள்னாலையும், இங்கே இருக்கிற அரசியல்வாதிகள் சில பேர் அவங்கள கூப்பிட்டு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறதுனாலையும் என்னங்க இந்த மாதிரியான தவறுகள் நடக்குது. இந்த தவறுகள் தான் வந்து அவங்கள இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுதே ஒழிய, எப்பொருள் யார் யார் வாய் கேட்பனும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு அப்படிங்கிற திருக்குறளை வடநாட்டு அதிகாரிகள் அத்தனை பேருமே வந்து மனப்பாடம் பண்ணிக்கணும். என்னங்க, யார் ரெக்கமெண்டேஷன் பண்ணாலும் சரி, என்ன ப்ரெஷர் இருந்தாலும் சரி, இந்த வழக்கை இவ்வளோ தான் விசாரிக்கணும், இதுக்கு வந்து நேச்சுரல் ஜஸ்டிஸை நோக்கி தான் என்னுடைய விசாரணை போகும் அப்படிங்கிறத வந்து மனசில் வச்சுக்கணும்.